எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அளவுக்கு வந்து முடிந்து விட்டது. இன்னும் வந்து ஒரு 7460 ஹெக்டேர் வந்து அறுவடை கூட்டப்போது செய்யப்பட்டு வருகிறது. இதில் வந்து நம்ம வந்து சென்ற ஆண்டு வந்து 173 டிபிசி மூலமாக தான் கொள்முதல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு வந்து 378 டிபிசிகள் நம்ம வந்து திறந்து நம்ம வந்து கொள்முதல் செய்து கொண்டு வரோம். நேற்றுக்கு சண்டையாக இருந்தாலும் நேற்று கூட நம்ம வந்து கொள்முதல் செய்தோம். அதே போல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணியில் வந்து பாதுகாப்பாக வைக்கவும் வெளி மாவட்டங்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து இயக்கம் செய்து வரோம். கடந்த 10 நாட்களாகவே மன்னார்குடி, நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி போன்ற ரயில் நிலையங்களிலிருந்து தொடர்ந்து வந்து இயக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கு வந்து இந்த 3 ரயில் நிலையங்களில் 2000 மெட்ரிக் டன் மொத்தம் 6000 மெட்ரிக் டன் வந்து இயக்கம் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் குடோன்லேயும் வந்து ஒரு 4000 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து சேர்க்கிறோம். அதாவது ஏறக்குறைய 10,000 மெட்ரிக் டன் ஒரு நாளைக்கு வந்து நம்ம இயக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகளுக்கு சுமார் 28,569 விவசாயிகளுக்கு 499 கோடி ரூபாய் வந்து உடனுக்குடன் வந்து வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் வந்து 2,13,691 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. சார், இதுவரை வெளி மாவட்டங்களுக்கு எவ்வளோ மெட்ரிக் டன் நெல் வந்து அனுப்பப்பட்டிருக்குது ஆரோக்கிய? இது வரைக்கும் வந்து 1,40,000 இல்லை அவர் வெளி மாவட்டங்களில் மட்டும் 1 லட்சம் அளவுக்கு வந்து செய்யப்பட்டது. சார், இப்போ கனமழையால் பாதிக்கப்பட்ட இந்த குறுவை நெற்பயிர்கள் கணக்கெடுப்பு பணியும் தொடங்கிட்டா சார்? குறுவையினால் பாதிக்கப்பட்ட இல்லை, கணக்கெடுப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் கணக்கெடுப்பு பணியில் இதுவரை எவ்வளோ பாதிப்பு ஏற்படும், எவ்வளோ ஏக்கர் வந்து பாதிப்பு இதுவரை குறுவை எவ்வளோ சம்பாடும்? இது வரைக்கும் வந்து 1985 ஹெக்டேர் வந்து பாதிப்புன்னு சொல்லி அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முறையாக வந்து இப்போ வந்து மொபைல் ஆப் மூலமாக அது அப்லோட் பண்ணணும். ஏறக்குறைய வந்து 35-36% அளவுக்கு வந்து நேற்று வரைக்கும் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 2-3 நாட்கள் வந்து முழுவதுமாக இந்த பணி வந்து நிறைவடையும் என்று எதிர்பார்க்கிறோம். அதில் 1950 குறுவை எவ்வளோ சம்பாடுவது சார்? அதில் வந்து பெரும்பகுதி வந்து குறுவை தான் இருக்கிறது. சம்பா வந்து இன்னும் இந்த வடிகிறதை பொறுத்து வந்து கொஞ்சம் கூடலாம் வாய்ப்பு இருக்குது. அறுவடை பணிகளில் வந்து பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா? இந்த ப்ரொப்போசல் போன உடனே வந்து அரசிடம் வந்து கண்டிப்பாக வந்து நிவாரணம்